எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் ரொம்பவே முக்கியமான விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். சற்று முன் பார்த்தீங்கன்னா நம்முடைய முதல்வர் விஜய் அவர்களுடைய நண்பர் சஞ்சீவ் அவர்களுடைய மனைவி ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சங்கீதா அவர்கள் முதல்வர் விஜய் அவர்களை சந்தித்தது குறித்தும், சந்தித்த பிறகு பிறந்தநாள் பரிசாக முதல்வர் விஜயுடைய முன்னாள் மனைவி சங்கீதா அவர்கள் என்ன கொடுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் எல்லாரையுமே கண்கள் கலங்க வைத்திருக்குது. எல்லாத்துக்கும் மேலே சங்கீதா அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு மனது படைத்தவங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை நமக்கு தெரியப்படுத்துது. அதே மாதிரி மேலும் பல முக்கியமான விஷயங்களை முதல்வர் விஜயுடைய நண்பருடைய மனைவி சொல்லியிருக்கிறாங்க. அவங்க என்னென்னலாம் சொன்னாங்க, எதனால் சோசியல் மீடியாக்களில் இவ்வளோ தூரம் சங்கீதா அவர்களை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே. முதல்வர் விஜயுடைய பிறந்தநாள் பரிசுக்கு சங்கீதா என்ன கொடுத்தாங்கிறதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, ஜூன் 22 நம்முடைய முதல்வர் விஜய் அவர்களுடைய பிறந்தநாள். ஒட்டுமொத்த தமிழகமே இதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் நிறைய செலிப்ரேஷன்லாம் பண்ணாங்க. ஆனால் விஜயுடைய தொண்டர்களும் தாய்மார்களும் பெண்களும் சொல்லிட்டு இருந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 22 மட்டுமாவது த்ரிஷா நீங்கள் எதுவுமே பண்ணாமல் அமைதியாக இருங்க, எங்களுடைய அண்ணனை தொந்தரவு பண்ணாமல் இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் சரியாக பார்த்தீங்கன்னா ஜூன் 22 காலையில் த்ரிஷா அவர்கள் எதுவுமே பண்ணல. ஒட்டுமொத்த டிவிக்கே தொண்டர்களும் தாய்மார்களும் பெண்களும் சந்தோஷமாக இருந்தாங்க. எப்படியோப்பா இன்னைக்கு த்ரிஷா அவங்க எதுவுமே பண்ணாமல் இருந்துட்டாங்க, எந்த ஒரு போஸ்ட்டும் போடாமல் இருந்துட்டாங்க அப்படின்னு. ஆனால் சாயங்காலம் பார்த்தீங்கன்னா முதல்வர் விஜய் அவர்கள் பார்ட்டி ட்ரெஸ்ஸில் இருக்கிறாங்க, கூட த்ரிஷா இருக்கிறாங்க, நிறைய கேக்லாம் இருக்குது. அதாவது முதல்வர் விஜய் கூட த்ரிஷா அவர்கள் கொண்டாடின அந்த பர்த்டே செலிப்ரேஷன் போஸ்ட்டை த்ரிஷா அவர்கள் போட்டுட்டாங்க. ஈவினிங்கு ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவுமே பரபரப்பாக ஆயிடுச்சு. காலையிலேருந்து நாங்கள் எல்லாருமே நிம்மதியாக இருந்தோம், இன்றைக்கி த்ரிஷா அவங்க அண்ணனுடைய பிறந்தநாள் அன்னைக்கு எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்காமல் இருந்துட்டாங்க அப்படின்னு பார்த்தா இப்படி பண்ணிட்டாங்களே, ஈவினிங் இப்படி ஒரு போஸ்ட்டை போட்டுட்டாங்களே அப்படின்னு மிக பெரும் அளவுக்கு கொந்தளிப்பில் இருக்கிறாங்க டிவிக்கேவுடைய ரசிகர்களும் தொண்டர்களும் தாய்மார்களும் பெண்களும். இன்னும் சில பேர் இப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, நட்டில் வச்சிருக்கிறியா பாத்தியாதாஸ், நான் லட்டில் வச்சிருக்கிறேங்க மாதிரி நிறைய காமெடி மீம் போட ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. த்ரிஷா அவர்கள் சம்மந்தப்பட்டு நிறைய காமெடி மீம்கள் சோசியல் மீடியாக்கள் இப்போ போயிட்டு இருக்குது. இப்படி எல்லாம் இருக்கிறப்ப இன்னும் நிறைய பேர் கேள்விகள் என்ன கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா, சங்கீதா என்ன பண்ணாங்க, சங்கீதா தான் கிஃப்ட் கொடுத்தாங்களா, சங்கீதா இல்லை நேரில் பார்க்கறது ட்ரை பண்ணாங்களா, என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிற நிறைய கேள்விகள் நிறைய பேருக்கு இருந்துச்சு. இப்படி இருக்கிறப்ப முதல்வர் விஜயோடைய நண்பரான சஞ்சீவுடைய மனைவி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்வர் விஜய்க்கும் சங்கீதா அவர்களுக்கும் டைவர்ஸ் ஆன விஷயம் பற்றி தான் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் உங்கள் எல்லாருக்கும் தெரியாத ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதா அவங்க விஜயை அவ்வளோ லவ் பண்ணுறாங்க. அது எந்த அளவுக்கு அப்படிங்கிறது உங்கள் யாருக்குமே தெரியாது. அப்போ ஏன் டைவர்ஸ் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படியாவது முதல்வர் விஜய் அவர்கள் அவங்க பின்னாடி வந்துடுவாங்களா, இப்படியாவது அவர் பண்ணுற தப்பை ஒத்துப்பாரா அப்படிங்கிறதுக்காக தான். ஆனால் சங்கீதா அவர்கள் இந்த உலகத்தில் முதல்வர் விஜயை தவிர வேறு யாரையுமே ஒரு சின்ன அளவுக்கு அவங்க மனசில் நினச்சி கூட பார்த்தது கிடையாது. அதனால் அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் மட்டும் எனக்கு 100% தெரியும். ஏன்னா சங்கீதா என்னுடைய நெருங்கிய தோழி. அவங்க பிறந்த நாளுக்காக, முதல்வர் விஜயுடைய பிறந்த நாளுக்காக கடந்த 2 மாத காலங்களாக அவங்களே கைப்பட ஒரு ஷர்ட்டை தைச்சி முதல்வர் விஜயை சந்தித்து கொடுக்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் எல்லாருமே சொன்னோம், நேரடியாக போய் முதல்வரை சந்திச்சுட்டு இதை நீ கொடுத்துடலாமே அப்படின்னு. ஆனால் அவங்களுக்கு இன்னும் கோபம் இருக்கத்தான் செய்யுது. அதனால் அவங்க ஆசையாக செஞ்சு மட்டுமே வச்சுருக்கிறாங்க, இன்னும் கொடுக்காம வச்சுருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை முதல்வர் விஜயோடைய நண்பருடைய மனைவி சொல்லியிருக்காங்க. நேயர்களே, இது சோசியல் மீடியாக்களில் பரவி மிக பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டுருக்குது. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை என்னன்னு தெரிவிங்க. த்ரிஷாவுக்கும் முதல்வர் விஜய்க்கும் ஜோடி நல்லா இருக்கா, இல்லை முதல்வர் விஜயும் சங்கீதாவும் சேர்ந்துடணுமா? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.